அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இப்போ சைக்காலஜில நுண்ணறிவும், ஆக்கத்திறனும் அப்படின்ற தலைப்புல சில கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம் பாருங்க. முதலாவது கொஸ்டின் பாருங்க. நுண்ணறிவு சோதனையை முதலில் நடத்தியவர் யாருன்னா பீனே. நுண்ணறிவு சோதனையை முதலாக நடத்தியவர் பீனே. இந்த நுண்ணறிவு சோதனையில ரொம்ப முக்கியமான ஆள் யாருன்னா, இது பீனே அவர்கள் தான். அடுத்து புதிய நிலைக்கு ஏற்ப அப்படின்னா, ஒரு புது சிச்சுவேஷன்ல புதிய நிலைக்கு ஏற்ப ஒரு திட்டமிட்டு அந்த சிந்தனையை செயல்படுத்தி ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முற்படுவது என்னது நுண்ணறிவு அப்படின்னு சொன்னது யாருன்னா ஸ்டோன்ன்றவர் தான் இந்த கருத்து சொல்லியிருக்காரு. அடுத்து சூழ்நிலைக்கு ஏற்ப சிந்தனை அடிப்படையில் நோக்கத்துடன் செயல்பட உதவுவது. சூழ்நிலைக்கு ஏற்ப எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நமக்கு நிறைய சூழ்நிலைகள் வரும். அந்த சூழ்நிலையில நம்ம சிந்தனை அடிப்படையில் ஒரு நோக்கத்துடன் செயல்பட உதவுவது தான் என்னது நுண்ணறிவு அப்படின்னு சொன்னது யாருன்னா வெக்ஸ்லர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. வெக்ஸ்லர். அடுத்து சோதனைகளால் அளவிடப்படுவது தான் என்னது நுண்ணறிவு அப்படின்னு சொன்னது யாருன்னா உட்வர்த். சோதனைகளால் தான் அளவிடப்படுவது நுண்ணறிவு அப்படின்னு சொன்னது உட்வர்த். அடுத்து விளக்கங்களை 3 வகையாக பிரிப்பது தான் நுண்ணறிவு. விளக்கங்களை 3 வகையாக பிரிப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா வெர்னான்றவர் தான் சொல்லியிருக்காரு. அடுத்து பல திறன்களின் தொகுப்பு, குடியாட்சி கொள்கை, இதுதான் நுண்ணறிவு அப்படின்னு சொன்னது யாருன்னா தாண்டைக்கு நம்ம நிறையா படிச்சிருப்போம். அவர்கிட்ட கேட்கும்போது நுண்ணறிவு என்ன சொன்னார்னா, பல திறன்களின் தொகுப்பு தான் நுண்ணறிவு. அதாவது ஒரு குடியாட்சி கொள்கையை கொண்டது தான் நுண்ணறிவு அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா தாண்டைக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து குழுக்காரணி கொள்கை. இதில் உள்ள குழுக்காரணி கொள்கையை விளக்குனது யாருன்னா தர்ஸ்டன். நுண்ணறிவுன்றது குழுக்காரணி கொள்கையை நுண்ணறிவுள்ள ஒரு பகுதி. அதை விளக்குனது யாருன்னா தர்ஸ்டன். அடுத்து புரிந்து கொள்ளல், புதுமை புனைதல், தொடங்கிய வேலையை முடித்தல், இதுதான் நுண்ணறிவு. அதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சது மட்டும் இல்லாமல் அதில் புதுமையை புனையணும். அது மாதிரி ஒரு வேலையை தொடங்கிட்டோமா, அந்த தொடங்கிய வேலையை எந்த காலகட்டத்திலையும் நிறுத்தாமல் வேலையை முடிக்கிறது தான் என்னது நுண்ணறிவு அப்படின்றது யார் சொல்லியிருக்காங்கன்னா ஆல்பர்ட் பீனே ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், இதில் முதல்ல இந்த ஆய்வு தொடங்கியவர். அடுத்து மனத்திட்டம், பன்முக நுண்ணறிவு கோட்பாடு என்ற நூலை எழுதியவர். ஒரு நூல் இருக்குது, அந்த நூலோட பேர்னா மனத்திட்டங்கள் மற்றும் பன்முக நுண்ணறிவு கோட்பாடு அப்படின்ற நூலை எழுதியவர் யாருன்னா ஹோவார்ட் கார்ட்னர். அடுத்து சமூக நுண்ணறிவின் ஓர் அங்கம் என்னன்னா மனவளர்ச்சி நுண்ணறிவு. சமூக நுண்ணறிவின் ஒரு அங்கம் தான் என்னது மனவளர்ச்சி நுண்ணறிவுன்றது. சமூக நுண்ணறிவின் ஒரு அங்கம். அடுத்து அப்படின்னா ஜாக் மேயர், பீட்டர் சால்வோ. ஜாக் மேயர் மற்றும் பீட்டர் சால்வோ கூறிய மனவளர்ச்சி நுண்ணறிவின் கூறுகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. ஜாக் மேயர், பீட்டர் 2 பேரும் சொன்னாங்க மனவளர்ச்சி நுண்ணறிவை பற்றி சில விளக்கங்களை வகுத்திருக்காங்க. அது எத்தனை வகைனா 4 வகை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு அமைப்பு கொள்கை. அதாவது நுண்ணறிவில் அமைப்பு கொள்கைன்னு ஒன்று இருக்குது. இந்த நுண்ணறிவோட அமைப்பு கொள்கையை சொன்னது யாருன்னா கில்போர்டு. அதாவது நுண்ணறிவு அமைப்பு கொள்கையை சொன்னது. நுண்ணறிவில் ஒரு அமைப்பு கொள்கை இருக்குது. அந்த அமைப்பு கொள்கை கில்போர்டு. இன்னைக்கு எல்லா கட்சிகளுமே தங்களுடைய கொள்கைகளை என்ன பண்ணிட்டாங்க, கொண்டுட்டாங்க. யாருமே கொள்கையை ஃபாலோ பண்ணலை. அப்போது அந்த கொள்கையை நுண்ணறிவு அமைப்பு கொள்கையை சொன்னது கில்போர்டு. அடுத்து இருகாரணி கொள்கை ஸ்பியர்மேன். ஸ்பியர்னா என்னது வட்டம். வட்டம்னா ஸ்பியரு, நம்ம சும்மா எக்ஸாம்பிள் எடுக்கிறோம். ஸ்பியர்னுங்கிறது கோலம், இங்கே ஸ்பியர்னு வட்டம் எடுத்துக்கணும். வட்டம்னா இருகாரணி. வட்டம் போடுறதுக்கு கண்டிப்பாக இருகாரணி தேவை. ஒரு காரணி 2 இருகாரணி. அப்போ ஸ்பியர்னா இருகாரணி கொள்கை. அடுத்து நுண்ணறிவு ஈவின் சராசரி 100. அது நம்ம டேட்டா சொல்லிடலாம். அடுத்து வெக்ஸ்லரின் முதியோர்களுக்கான சோதனையில் உள்ளது. அதாவது முதியோர்களுக்கான சோதனை பண்ணது யார்? வெக்ஸ்லர். ஏன்னா வயசானதுக்கப்புறம் முதியோர்கள் எல்லாருமே ஒரு வயசானதுக்கப்புறம் எல்லாருமே விட்டுருவாங்க. அவங்க என்ன ஆயிடுவாங்க, வெக்ஸ் ஆயிடுவாங்க. சரிங்களா? அப்போது வெக்ஸ்லர் தான் முதியோர்களுக்கான ஒரு சோதனை செஞ்சது. அந்த சோதனையில் உள்ளது 2 இருக்குது. ஒன்று மொழிசார் சோதனை, மொழிசாரா சோதனை. இப்போ பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சோதனை செய்யும்போது என்ன பண்ணுவாங்க, மொழிகளை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ மொழிகளை யூஸ் பண்ணுறப்போ ஒன்று மொழிசார் சோதனை, ஒன்று
மொழிசாரா சோதனை. சொல்ல முடியாதவங்களுக்கு யூஸ் பண்ணுறது மொழிசாரா சோதனை. ஸோ அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இயல்நிலை பரவலின் வடிவம். இயல்நிலை பரவலின் வடிவம் வந்து பார்த்திங்கன்னா மணி வடிவம். இயல்நிலை பரவலின் வடிவம் மணி வடிவம். கடினமான, சிக்கலான, புதுமையான செயல்களை தொடங்கி மனவெழுச்சி குறுக்கீடுகளுக்கிடையே அச்செயலை தொடர்ந்து நிகழ்த்த தேவைப்படும் ஆற்றல் அப்படின்றது தான் என்னது இந்த மனவெழுச்சி நுண்ணறிவு அப்படின்னு சொன்னது ஸ்டெனாட். அதாவது எந்த வித குறுக்கீடு வந்தாலும் சரி என்ன செய்யணும், ஸ்டார்ட்ன்றதை ஸ்டொனாட்னு சொல்லலாம். ஸ்டெனாட். அப்போ ஸ்டெனாட் தான் வந்து குறுக்கீடு வந்தாலும் செஞ்சு முடிக்கணும்னு சொன்னார். ஸ்டார்ட் பண்ணதை முடிச்சு வச்சிடணும் அப்படின்னு ஸ்டெனாட் சொல்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா பகுத்தறிவோடு சிந்தித்தல், சூழ்நிலைகளை சமாளித்தல், இதுதான் வந்து நுண்ணறிவு அப்படின்னு சொன்னீங்கன்னா வெஸ்லர். ஸோ வெக்ஸ்லர் சொல்லுவாங்கள்ல, வெஸ்லர் ஆல்ரெடி வெஸ்லர் தான் வந்து முதியலுக்கானதை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே வெக்ஸ்லர் வந்து பார்த்தீங்கன்னா பகுத்தறிவோடு சிந்தித்தல், சூழ்நிலை சமாளித்தல். ஒருத்தன் சூழ்நிலை ஒரு அறிவை கொண்டு சமாளிக்க ஆரம்பித்தாலே அவன் வெக்ஸ் ஆக மாட்டான் அப்படின்ற மாதிரி ஆச்சுங்க. இப்போ சூழ்நிலையை சமாளித்தாலே அவன் வெக்ஸ் ஆக மாட்டான். நுண்ணறிவு இருக்கிறவன் தான் சூழ்நிலையை அதைச்சாலே போதும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஆக்கத்திறனை பற்றின கொஸ்டின். ராஸ்மோன்றது ஆக்கத்திறன் படிநிலை. ராஸ்மோன்றது ஆக்கத்திறனை பற்றி சில படிநிலையில் சொல்லியிருக்காரு. அது என்னென்னா 7. ராஸ்மோனுக்கு இப்போது என்ன சொல்லணும்னா, ராசு அப்படின்றது ரொம்ப வந்து ஃபேமஸான ஒரு பால்காரர்னு வச்சுக்கோங்க. ராஸ்மோன் வந்து ஒரு மிகப்பெரிய பால்காரர். அவருக்கு வந்து எப்பவுமே என்ன செய்வார், ஆக்கத்திறன் அதிகமாக இருக்குது. அப்படி தானே பால் அதிகமாக்க முடியும். ஸோ அவர் எப்பவுமே காலையில் எழுந்திரிச்சு என்ன செய்வாராம், 7 மணிக்கு பாலை விற்று முடிச்சிடுவாராம். அப்போ ராஸ்மோன் ஆக்கத்திறன் என்னது 7 மணி. அப்போ 7 படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பிரச்சனை இன்றியே ஆக்கத்திறன் வெளிப்படும் அப்படின்னு சொன்னது கில்போர்டு. பிரச்சனை இன்றியே ஆக்கத்திறன் வெளிப்படும். அப்போது ஒரு போடு வச்சாங்கன்னா ஒருத்தர் தேடி போகும்போது போட தெளிவாக வச்சாங்கன்னா என்ன வராது, பிரச்சனையே வராது. பிரச்சனை வராமல் இருந்தால் 2 பேரும் பேசி முடிக்கும்போது அங்கே ஒரு ஆக்குத்திறன் செயல்பாடு நடக்கும். அப்போ பிரச்சனையின்றியே கில்போர்டு. அடுத்து சமூக பொருளாதார தடைகளை அகற்றினால் ஆக்கத்திறன் வெளிப்படும். டாலரன்ஸ். நமக்கு சமூகத்தில் ரொம்ப பெரிய தடை இந்த பொருளாதார தடை தான். இந்த பொருளாதார தடை அகற்றினா நமக்கு என்ன வருமா, ஆக்கத்திறன் அதிகமாகுமா அப்படின்னு சொன்னது யாருன்னா டாரன்ஸ்னா ஒரு டாரஸ்னால் நம்ம சொல்லுவோம் டெரஸ்ன்னு வச்சுக்கோங்க. டாரன்ஸ்னால் டெரஸில் நமக்கு டெரஸ் வீடு கட்டணும்னா நமக்கு என்ன தடை, பொருளாதார தடை. சரிங்களா? அப்போ டாரன்ஸு பொருளாதார தடை தான் நமக்கு ஆக்கத்திறன் வந்து வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கில்போர்டின் பயன் சோதனையில் தரப்படும் பொருட்களும் கால அளவும். கில்போர்டு நம்ம பார்த்தோம். கில்போர்டு தான் சொன்னார், போர்டு வச்சா நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல. அப்போ கில்போர்டு எந்த பிரச்சனையும் வராது. அப்போ தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் நமக்கு என்னது ஆக்கத்திறன் வெளிப்படும். கில்போர்டுன்னு சொல்லலாமா, போடு. அவர் பார்த்தீங்கன்னா 2 பொருள் கொடுத்து 10 நிமிஷ காலத்தில் தான் அந்த செயல்பாடு செய்கிறாரு. எது ஆக்கத்திறனுக்கானது. 2 பொருளை கொடுத்து 10 நிமிஷத்துக்கு அந்த சோதனைகளை செய்கிறாருன்னு சொல்கிறாங்க. அடுத்து நுண்ணறிவை உயிரியல் அடிப்படையில் விளக்கியவர். நுண்ணறிவு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் எல்லா விதமாகவும் சொல்லியிருப்பாங்க. சரியா? நுண்ணறிவு உயிரியல் அடிப்படையில்னா, ஸோ உயிர்னா எப்பவுமே ஒரு ஹைப் இருக்குமா, ஒரு உயிரை பற்றி பேசணும்னா, ஒரு உயிருக்கு நுண்ணறிவு இருக்குன்னா நுண்ணறிவை பற்றி நம்ம இப்போ பேசணும்னா என்ன ஆகும், ஹைப் ஆகுமா. அப்போ ஹைப்பு ஒரு உயிரோட நுண்ணறிவு பற்றும் போது அது எப்பவுமே ஹைப்பாக தான் இருக்கும். பியாஜே நமக்கு தெரிஞ்சவர். அதன் அடிப்படையில் வந்து பியாஜே அண்டு ஹெப்பு உயிரியல் நுண்ணறிவை பற்றி அடிப்படையில் விளக்கியவர் வந்து பியாஜே அண்டு ஹெப்பு. ஸோ இந்த கொஸ்டின்லாம் பார்த்துக்குங்க. நிச்சயமாக வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். நன்றி.